ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எடுத்ததும் ஒரு கிணத்துல எடுத்து வச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு சுவையான வாழைப்பூ கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். அதை தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோலையும் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, வாழைப்பூ வாழைத்தண்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் நம்ம கையால் ஒரு கைப்பிடி அளவு தான் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நான் குக்கரில் தான் வைக்கிறேன். எப்பயுமே நான் கிண்ணத்தில் வைப்பேன், அதான் நம்ம க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டுன்னும் போது நான் டைரெக்டாக குக்கர்லேயே வச்சுட்டு 2 விசில் வைங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கட்டி பெருங்காயமும் நான் போட்டு 2 விசில் வைக்கிறேன். தண்ணி வைக்கும்போது கம்மியாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கூட்டு இல்லையா, தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் திட்டமாக வச்சிட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நான் வாழைப்பூவை கட் பண்ணிட்டேன். நான் வாழைப்பூ எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்க லாங் வீடியோவோ, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஏன்னா நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ண இது பண்ணிட்டு நம்ம பெரியவங்களே வாழைப்பூ வாங்குறதை அவாய்ட் பண்ணுறோம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் குக்கர் 2 விசில் வந்ததும் விசில் எடுத்தாச்சு பாருங்க. துவரம்பருப்பு மலர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 தக்காளி பழம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். இதுக்கு கூட்டுக்கு வெங்காயம் குண்டு குண்டாக இப்போ நான் காமிச்சிருக்கலாம், அதை மாதிரி கட் பண்ணி போடுங்க. அதுக்குள்ளே வாழைப்பூ தண்ணி வடிஞ்சு இருந்தது இல்லையா, அதையும் அதில் நான் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு நான் அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டுமே போதும். இது ஒரு டைப்பு. நான் இன்னொரு டைப்லையும் கூட்டு செய்வேன், அதையும் நான் உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்குறேன். இப்போ தேவையான உப்பு, கொத்தமல்லி தூளை போட்டாச்சு. போட்டு ஒரு கிளறுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அப்படியே தண்ணி பெசற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக கூட்டு மாதிரி நமக்கு வரும். இப்போ குக்கரை மூடி 3 விசில் வச்சுருங்க. ஏற்கனவே 2 விசில் நமக்கு துவரம்பருப்பு வந்துருச்சு இல்லையா, அதனால் இப்போ 3 விசில் வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு கரெக்டாக இருக்கும் கூட்டு வெந்து. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த அப்பளத்தை ஏன் பொரிக்கிறோன்றதையும் நான் சொல்கிறேன். இதை மாதிரி அப்பளத்தை பொரித்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நாங்கள் 4 பேருக்கு இந்த கூட்டு செஞ்சன்றதால நான் 4 அப்பளம் பொரித்து எடுத்து எட்ட வச்சுட்டேன். இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகுதுன்றதால அதை கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருக்கேன் அப்பளம் பொரித்து எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை மாதிரி அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வாழைப்பூ வடையிலே சொல்லியிருப்பேன், வாழைப்பூ எவ்வளோ பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் மாதவிடாய் காலத்துலன்னு சொல்லிட்டு. மாதவிடாய் காலம் இல்லை, எப்பயுமே நம்ம சுவையில் இனிப்பு காரம் எல்லாம் கொடுக்குற மாதிரி துவர்ப்புன்றது ரொம்பவே முக்கியம். அதுவும் வாழைப்பூன்னும் போது வாழை மரத்துக்கு இதுவே இல்லை, நம்ம வெட்ட அது வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் இந்த வாழைப்பூவும் நம்ம அவ்வளோ உடலை நம்ம நல்லா வச்சுக்கும். நம்ம குடல் புண்ணையும் ஆற்றத்தன்மை இதுக்கு இருக்குது. அதை இது பண்ணதும் அடுத்தது நான் அதே அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெயை எடுத்துட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், 4 பல்லு பூண்டு தட்டி போடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு தாளித்து வச்சுருங்க. இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கூட்டு வெந்திருக்கு. இப்போ நான் கிளறியும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அதுக்குள்ளே நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, அதை எல்லாத்தையும் அந்த கூட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. போட்டுட்டு கிளறுங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணியே அதுக்கப்புறம் சேர்க்கல, அதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கும்போது நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அப்பளம், அதை எல்லாத்தையும் நுணுக்கி கையால் அப்படியே நொறுக்கி அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு கிளறிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சாலும் அப்பளம் ஊறி நல்லாவே இருக்கும். இதை மாதிரி செய்யும்போது என்னன்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே இந்த அப்பளம் இழுத்த மாதிரி இருக்கும், நமக்கு கூட்டு கெட்டியாக இருக்கும். ஆனால் அதுக்காகவும் சேர்க்கலாம். இது நம்ம சைட் டிஷ் தேவை. நம்ம இதை மாதிரி அப்பளத்தை பொரிச்சு அதிலே போட்டோம்னா சைட் டிஷ் தேவையில்லை, நமக்கு சூப்பராக இப்போ கூட்டு ரெடி ஆகிடுது. மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சாப்பிடும்போது நமக்கு சுவையான இப்போ நம்ம வாழைப்பூ கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி ஹெல்த்தியாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.